வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான பிலிப்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு பக்காவான எமோஷனல் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பெங்களூர்ல இருக்க ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டை வச்சுதான் இந்த கதையே இருக்கும். அந்த வீட்டுல பையனை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு பசில் அப்படின்றது. கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. வேலையை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வராரு போல. இவருக்கு 2 தங்கச்சி இருப்பாங்க. அதுல மொத தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு பிளெஸி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாக்கு இந்த விஷயம் பிடிக்காது. அதனால அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு இவங்களும் பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் நமக்கு அப்பாவை காட்டுறாங்க. இவரோட பேர் தான் பிலிப்ஸ் அப்படின்றது. பசங்க 3 பேருமே சின்ன பசங்களா இருக்கும் போதே ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து இந்த 3 பசங்களையும் இவர் தான் நல்லபடியா பாத்துக்கிறாரு. இப்பதான் சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேரு பெட்டி அப்படின்றது. இந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் செஸ் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இவளோட ஒரு காயினை மறைச்சு வச்சிருவாங்க. அப்பத்துல இருந்து இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரப்பர் தான் காயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த அக்கா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பாக்கு தெரியாம குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. குளிச்சு முடிச்சு துண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை காய போடாம தூக்கி எறிறாங்க. ஆனா இந்த தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அக்கா போட்டு போன துண்டை ஒழுங்கா காயெல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கார் ஓட்டுறதுனா ரொம்ப பயம். அதனால பையனை தான் எப்பவுமே டிராப் பண்ண சொல்லுவாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, முதல்ல என்னோட கடைக்கு போன்னு சொல்றாரு. இப்ப ஈரமா வேகமா அந்த இடத்துக்கு வந்து அப்பா விட்டுறாரு. அதே மாதிரி அடுத்ததா தங்கச்சிங்களை ஸ்கூலுக்கு வந்து டிராப் பண்ணிடுறாரு. பிளெஸியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். இவங்க 12th படிப்பாங்க. பக்கத்துல 11th படிக்கிறவங்கள உட்கார வச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் உட்காந்து இருக்கான். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, முன்னாடி இருக்க பொண்ணு கிட்ட இருந்து பிட்டு பேப்பர் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இத பக்கத்துல உட்காந்துருக்க அந்த பையனும் பாக்குறான். என்ன பாக்குற, எழுது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப தங்கச்சியை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சியோட கிளாஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. அங்க இருக்க டீச்சரும் வந்து அந்த பொண்ணை பத்தி எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஹீரோ ஏற்கனவே கேர்ள் ஃபிரெண்டு கூட சேட் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃபிரெண்டு இவங்களா தான் இருப்பாங்க. இந்த கேர்ள் ஃபிரெண்டோ நியூசிலாந்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. நீயும் அதுக்கேத்த மாதிரி கிளம்புனா நல்லா இருக்கும், சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாரு. அப்பவும் பாத்ரூமை மாத்தணும்ன்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வாசல்ல வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவும் பைக்ல வந்து இறங்குறாரு. பைக் எடுத்துட்டு எங்கடா போன அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இவர் நார்மலா பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா நெய்பர் லேடி கிட்ட அப்பா பேசினார்ல, அந்த நெய்பர் லேடியோட பொண்ணாதான் இவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றது 2 பேரோட ஃபேமிலிக்கும் தெரியாது போல. அப்பா கேரளால இருந்ததை விட அதிகமா இந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அப்பாக்கு மணின்னு ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருப்பாரு. அந்த மணி இருக்காரு பாத்தீங்களா, நடுவுல சரக்கு அடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வருவாரு. இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுனால ஹீரோ சைலண்டா அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப மணி அங்கிள் நமக்கு காட்டுறாங்க. ஒரு காலத்துல இவர் நாடக கலைஞரா இருந்திருப்பாரு. நாடகத்துல டைலாக்லாம் கோர்வையா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வேஷம் போட்டு நீங்க டைலாக் பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ்வளவுதானே, என்னைக்காவது ஒரு நாள் அப்படியும் பேசி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு சரின்னு சந்தோஷமா கேட்டுக்கிறா. இந்த பிளெஸியை பொறுத்த வரைக்கும் படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்காங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்லயும் இவங்க பிட் வச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க அந்த பையனும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப டீச்சரும் கவனிச்சிடுறாங்க போல. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு பொண்ணு பேப்பர் கேக்குறா. இவங்களும் தரதுக்கு போயிடுறாங்க. இந்த கேப்ல பிளெஸி என்ன பண்றாங்கன்னா, இந்த பையன் கிட்ட அதை வச்சிடுறாங்க. இப்ப டீச்சர் பிளெஸியை தான் செக் பண்றாங்க. இல்லன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது இந்த பையன் கொஞ்சம் நடுங்குறாரு. இவங்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பையனை செக் பண்றதுக்காக வராங்க. இதனால பிளெஸியும் இந்த இடத்துல மாட்டிக்கிறா. ஆனா டீச்சர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் பிரின்சிபல் ரூம் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. பிரின்சிபல் இவங்க 2 பேருக்குமே வார்னிங் குத்தி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி செஸ் நல்லா விளையாடுவாங்கல்ல, அதை வச்சு பெட்டி கட்டிலாம் பசங்க கிட்ட விளையாடுவாங்க. இப்போ ஒவ்வொரு பசங்களா இவங்க கிட்ட மோதி பாக்குறாங்க. எல்லாருமே தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கிட்ட இருந்து 5 ரூபாயை வாங்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு பொண்ணு வந்தல்ல, அவ விளையாடுறதுக்காக வந்துடுறா. அந்த பொண்ணு பயங்கரமா டஃப் கொடுக்குறா. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணை ஜெயிக்கவே செஞ்சிடறா. என் கிளாஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் டைமா செஸ்ல நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட இந்த பொண்ணு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. ஜெயிக்கிறது தோக்குறது போட்டியில சகஜமா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்பதான் அப்பா கிட்ட நெய்பர் லேடி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தயங்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்ட இவரும் நீ ரூம்குள்ள போன்ற மாதிரி பிளெஸியை அனுப்பி விட்டுறாரு. இப்ப பிளெஸியும் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆஹா, லவ் மேட்டர் தான் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஹீரோனை ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கான காரணம் இப்பதான் புரிஞ்சது. இந்த ஊர்ல ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா போல, நீங்க தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க.
ஈர இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அப்பாவும் பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து வீட்டு பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காளாம், யாருன்னு தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் தலையாட்டி வச்சுக்கிறாரு. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி நந்துக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு இவரே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, இந்த பொண்ணு கிட்ட நம்ம அட்வைஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. சாரி என்னால முடியலன்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் உடனே வந்துட்டாருன்னு தெரிஞ்சா பசங்க கிட்ட கெத்து போயிடும்ல, அதனால ஒரு முக்கியமான கால் வந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் நடிக்கிறாரு அப்படின்றது பிளெஸிக்கு தெரிஞ்சிருது. என்ன பண்றாங்கன்னா அப்பாக்கு கால் பண்றாங்க. இப்ப கால் வர சவுண்ட் கேட்டதுனால இவரும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. புக் எடுத்து படிக்க மட்டும் செய்யாத, மத்த வேலை எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவரும் ரூம்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே வரப்போது, நீங்க விருப்பப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு செஸ்ல கலந்துக்கலாம்னு நினைக்கிறா. இப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அப்பாக்கு கால் வருது. சார், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா நீங்க தான் வரணும், உங்க தம்பி எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பிளெஸி ஏதோ பண்ணிருக்கன்றது இவருக்கு புரிஞ்சிருது. ஆக்சுவலா இவரோட தம்பி மாதிரி மணி அங்கிள் தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்ற மாதிரி மணி மேலே இவர் கோவப்படுறாரு. அதே மாதிரி பொண்ணு ஃபெயில் ஆயிருக்காங்கல்ல, அதனால பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துட்டு நீ சுத்துறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ற, இதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் போர்டுல கையே வைக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ரூம்க்கு அந்த பிளெஸி என்ன பண்றாங்கன்னா கதை புக்காவது எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மேலதான் அந்த புக் இருக்கு. இவங்களும் எட்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. தெரியாதனமா அங்க இருக்க கண்ணாடியில இவங்களோட கையை கிழிச்சுக்குது. இப்ப இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பிளெஸிய பாக்குறதுக்காக ரூம்குள்ள வரா. அப்பதான் அவங்க கையை அறுத்து துணியை வச்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இங்க ஆஷான்னு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிடுறாங்க. என்ன சூசைட் மாதிரி தெரியுதுன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ஃபேமிலியும் புரிய வைக்கிறாங்க. இந்த ஆஷாவும் கேரளாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த காலத்து பசங்க கிட்ட கொஞ்சம் கோவமா பேச கூட பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பாவும் மணி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரன் கிட்ட அப்பா சரியாவே பேச மாட்டாரு. அதே மாதிரி பசங்க கிட்டயும் அந்த பொண்ணு கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. ஈரனும் என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லமா, நாங்க வேற ரூட் வழியா போறோம், அதனால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஈரவும் பார்வையாலேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வண்டியில வந்துட்டு இருக்கும் போது அப்பாக்கு கால் வருது. ஆக்சுவலா இவர் ஒரு டாய்லெட்டை வாங்கிட்டு வந்தார்ல, அதை ஃபிட் பண்றதுக்காக இன்னைக்கு ஆட்கள் வரப்போறாங்க போல. அந்த வேலையை நீ முடின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. இல்லப்பா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு பையன் சொல்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவனே இன்னைக்குதான் வரதா சொல்லியிருக்கான், இருந்து வேலையை முடிச்சுட்டு போன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரின்னு இவரும் ஏத்துக்கிறாரு. என்னாலையும் வர முடியாது அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. புதுசா வந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. அதே மாதிரி காம்படிஷன்ல பேர்லாம் குத்துருக்க மாட்டா. இப்ப இந்த தங்கச்சியும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா. நீயும் நல்லா விளையாடுற, காம்படிஷன்ல பேரை கொடு, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அப்பா இருக்காருல, ஷாப்பிங்காக கூட்டு வந்திருக்காரு. இப்ப பிளெஸியும் கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல உட்கார்ற அந்த பையன் வந்துடுறான். இவன் பேரு விவேக் அப்படின்றது. விவேக்கும் என்னங்க சார் திட்டினதுனால இப்படி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான். அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப லவ் ஃபெயிலியரா அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி கேக்குறான். அதுவும் இல்லன்ற மாதிரி இவங்க தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சிங்கிள் தானா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்குள்ள இவனோட அப்பா இருக்கார்ல, வாப்பா கிளம்பலான்ற மாதிரி கூப்பிட்டுறாரு. பிளெஸிக்கும் அவனை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஆயின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. பிளெஸி எப்பவுமே காலையில ஸ்கேட்டிங் விளையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அவனும் ஜாக்கிங் ஓடுறதுக்காக வருவான் போல. ஒரு நாயை வச்சிருக்கான். அந்த நாய் கிட்ட ரொம்ப கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான். ஈரவும் ஈரனும் சீக்கிரட்டா மாடியில வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஈரனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் இவர் சமைச்செல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அந்த புது பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி விளையாடுறா. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. அப்பா அந்த சைடு போனோம்னா பிளெஸி இருக்காங்கல்ல, வேகமா ஸ்கேட்டிங் விளையாடுறதுக்காக போறாங்க. அப்பதான் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நாயை கவனிக்கிறாங்க. இந்த நாயை தூக்கிட்டு போனா என்னன்ற மாதிரி அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, நாய் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்த்து இவங்களும் ரசிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் கூட அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதர்ச்சியா தங்கச்சியும் கவனிக்கிறா. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சியை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஒரு மியூசிக் டைரக்டரை தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். பர்த்டேக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து மியூசிக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 2500 ரூபாய் ஆயிருக்கும். அப்பா இருக்காருல, எதுக்காக தேவையில்லாம 2500 ரூபாயை செலவு பண்ண, பெங்களூர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங்கே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம சேவிங்ஸ் பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய சில்லற காசெல்லாம் எடுத்து அப்பா கிட்ட தரா. என் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் மத்த ரெண்டு பசங்களை பார்த்து சொல்றாரு. அப்பதான் ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த பொண்ணு 5 ரூபா பெட் வச்சுலாம் கேம் விளையாடிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதை பத்தி தான் சொல்றாங்க. தினமும் செஸ் போர்டை தூக்கிட்டு போய் நீ பெட் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் அந்த செஸ் போர்டை நீ ஸ்கூலுக்கு எடுத்துட்டே போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் தான் அந்த காம்படிஷனா இருக்கும். இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அது எடுக்கிறதுக்காக வரா. என்ன பண்ணிட்டு இருக்க, அதான் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னல, வான்ற மாதிரி அப்பா கூப்பிடுறாரு. இந்த பொண்ணும் சோகமா ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா.
அண்ணன் இருக்கார்ல டிஃபன் பாக்ஸை விட்டு போயிட்ட பாருன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு உள்ள வரா. அண்ணன் வேகமா செஸ் போர்டு எடுத்து பேக்குக்குள்ள வச்சிடுறாரு. அப்பா கிட்ட சொல்லாது அப்படின்ற மாதிரி தங்கச்சியை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு எப்பவுமே அப்பாக்கு ஒரு முத்தம் குத்து தான் ஸ்கூலுக்கு போவா. ஆனா இப்ப கொஞ்சம் கோவமா இருக்கல, முத்தம்லாம் கொடுக்காம ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. என்ன செஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ட போல அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இவர் எடுத்து கொடுத்தது அப்பாக்கு நல்லாவே தெரியும். நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸா அங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது எதிர்பார்க்காம பயங்கரமா மழை பெஞ்சிருது. அதனால எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிடுறாங்க. இப்ப விவேக்கும் பிளெஸி உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிளெஸியோ நீ அன்னைக்கு ஒண்ணு கேட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்ட மத்த விஷயத்த சொல்றாரு. சிங்கிளான்னு கேட்டதை பத்தி சொல்லவே மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி சாருங்களாம் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கே எப்படியாவது பிளான் பண்ணி நீங்க நடத்துங்க, ஏன்னா இன்னைக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டாச்சு அப்படின்ற மாதிரி பிடி சார் கிட்ட சொல்றாங்க. பிளெஸி என்ன கேக்குறாங்கன்னு புரியுது. இருந்தாலும் விவேக் புரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. விவேக் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரன் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்பி வந்து சொல்லு, நான் வேணா வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிளெஸியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. தங்கச்சியோட காம்படிஷன் முடிஞ்சிருது. அக்கா போர் அடிக்குது, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு இன்னும் வேலை இருக்கு, அதனால நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பிளெஸியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் தங்கச்சியை பாத்துக்கிறதா சொல்றாங்க. இப்ப தங்கச்சியும் அவங்களும் சேர்ந்த மாதிரி செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு. அதனால வெயிட் பண்ண சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப விவேக்கும் ஷார்ட் புட்டை த்ரோ பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிளெஸி தள்ளி இருந்து இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவரும் நடுவுல ஸ்மைல் பண்றாரு. இப்ப தூக்கி எறிறாரு. அது பறந்து போயிட்டு இருக்கும் போதே எல்லாருமே ஷாக்கிங்கா கவனிக்கிறாங்க. ஏன்னா அது விழப்போற இடத்துல தங்கச்சி தான் இருக்காங்க. மழை பெஞ்சிருந்தாலும் இன்னைக்கே பண்ணி ஆகணும்னு சாருக்கு கொஞ்சம் பிரஷர் போட்டாங்கல்ல, அதனால சாரு போதுமான பிளானிங் இல்லாம இதை பண்ணிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு காயப்பட்டது. இப்ப அந்த பொண்ணுக்கு சீரியஸா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பவும் இதை கேள்விப்பட்டு வந்துடுறாரு. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க மேல கோவப்படுறாரு. பிளெஸி பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லி தான் விட்டுருப்பாரு. இப்ப அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்பா பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்றாரு. தங்கச்சிக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. தங்கச்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்பவும் அந்த ஸ்கூலுக்கு எதிராக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாரு. இப்ப 3 மாசம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிளெஸியும் காலையில கண் முழிக்கிறாங்க. தங்கச்சி பெட்ட சோகமா பாக்குறாங்க. இன்னும் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. இதனால இவங்க ஸ்கேட்டிங் எல்லாம் இப்ப விட்டுறாங்க. இப்ப படிப்புல ஓரளவுக்கு போக்கஸ்டா இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் மட்டும் கோர்ட்டுக்கு அலைய மாட்டாங்க. அந்த விவேக்கோட ஃபேமிலியும் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் தங்கச்சிக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவங்க தான் சமாளிக்கிறாங்க. ரொம்ப செலவாகுதுல, அதனால அப்பாக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்காக வராங்க. ஆவற செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க மேலயும் பெருசா தப்பு இல்ல, ப்ளீஸ் இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் ஃபைட் பண்றதுலாம் வேஸ்ட், இவங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அப்பா இருக்காருல, கோர்ட்ல பாத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்ப அப்பா நிறைய காசெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல பிரஷர் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப வந்து அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கணக்கெல்லாம் போட்டு பாக்குறாரு. நீ எப்பவுமே தரதை விட 10,000 ரூபாய் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்க போறோம், அவங்க சொன்ன மாதிரி கேட்டா என்னன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கேட்டதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கியா, நீ 10,000 ரூபாய் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. ஹீரோ அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, இருந்தாலும் அப்பா கோவத்துல இந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இபி பில்லு கெட்டலன்னு தெரிய வருது. பையன் கிட்ட தான் கெட்ட சொல்லியிருப்பாரு. நான் சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சாலே பாதி பிரச்சனை கிடையாது, நீங்களா யோசிச்சு ஒண்ணு பண்ணணும்லாம் நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் அப்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டாலே இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கேஸும் இழுத்துட்டு இருக்கு. விவேக் ரொம்ப சோகமா தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். மணிக்கும் அப்பா பண்றது தப்புன்னு தெரியுது. நீ அந்த மேனேஜ்மெண்ட் எதிர்த்து ஃபைட் பண்றல, இதனால உனக்கு என்ன லாபம், உன் பொண்ணு பழையபடி கிடைச்சிருவாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு அந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோக்கும் அப்பா பண்றதுல விருப்பம் கிடையாதுல்ல, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அங்கிள், கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள திரும்பி ஆர்குமெண்ட் வருது. அப்பதான் அப்பாக்கு போன் கால் வருது. பொண்ணு கண்ணை திறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு கண்ணை திறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணது நல்லதா தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. தங்கச்சி பக்கத்துல உட்காந்து பேசி தங்கச்சி எப்படியாவது நார்மல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸும் முடிவு பண்றாங்க. அப்ப இது விஷயமா நிறைய அலைவரல, அந்த விஷயத்தெல்லாம் ஆஷாவும் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சிக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்கல்ல, அந்த பொண்ணும் பாக்குறதுக்காக வராங்க. ஆனா தங்கச்சி கிட்ட இருந்து எந்த அசைவும் வரவே மாட்டேங்குது. அப்பா பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால வேலையில கொஞ்சம் சொதப்புறாரு. இத பத்தி மேனேஜரும் அப்பாவுக்கு புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி முக்கியமான மீட்டிங்காக நீங்க தான் 4 நாள் போகணும்னு சொல்றாரு. நான் எப்படின்ற மாதிரி அப்பா தயங்குறாரு. அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் போகணுன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. ஈர வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாஸ் கூப்பிட்டு பேசுறாரு. வேற ஒரு வேலை இருக்கு, சீக்கிரமா அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் விவேக்கோட அப்பா செந்தில் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார், என்னோட பையன் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கான் சார், என் பையனோட நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் சார் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, உங்க கால்ல வேணா விழுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
என்ன மன்னிச்சிருங்க, கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு இவர் சொல்லிடுறாரு. அப்பவும் ஊருக்கு போறதுக்காக துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மணி செலவுக்காக வச்சுக்கோன்ற மாதிரி காசை தராரு. ஏற்கனவே மணி நிறைய தந்திருப்பாரு. அதை பத்தி அப்பா சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மணியும் தந்துட்டு போறாரு. இப்ப அப்பா ஊர் வந்து சேர்ந்துடுறாரு. வேலையை கூட இவரால கவனமா பார்க்க முடியல. நடுவுல பசங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு கேக்குறாரு. அதே சமயம் லாயருக்கு கால் பண்ணி கேஸ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ தங்கச்சின்னு மாத்தி தான் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல ரொம்ப டைட்டா வேலை இருக்கு. எப்படியோ பாஸ் சொன்ன வேலையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. கிளையண்ட்டுக்கு மெயில் பண்ணி அப்டேட் பண்ணிரு, அதே மாதிரி ப்ராஜெக்ட் எனக்கு அனுப்பி விடுன்னு பாஸ் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பிளெஸி தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அண்ணன் வந்து மாத்தி விடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆஷாவும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணன் இருக்கார்ல, வீட்டுக்கு வந்து டயர்டாയി தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்பதான் போன் கால் வருது. பாஸ் தான் பேசுறாரு. என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு அனுப்ப வேண்டியதை அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்க, அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதை எனக்கு அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோவும் செக் பண்ணி பாக்குறாரு. பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு புரியுது. இதனால பாஸ் இருக்கார்ல, பயங்கரமா திட்டுறாரு. இதனால உன்னோட வேலையே கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றாங்க. மாடிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இவரும் என்னன்னு பாக்குறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருக்கும். அதுக்காக கேக் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கா, இப்ப கேக் வெட்டுறது ரொம்ப முக்கியமானு கேக்குறாரு. இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அவசரப்பட்டு பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அப்பவும் மணியும் பேசிட்டு இருக்கும் போது மணியோட விண்டேஜ் கார் கிராஸ் பண்ணி போகுது. என்ன உன் காரை வேற யாரோ ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு அப்பா கேக்குறாரு. மெக்கானிக் ஷெட்ல விட்டேன், மெக்கானிக் தான் எடுத்துட்டு சுத்துறான் போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பெல்லாம் விடக்கூடாதுப்பா, தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா போக பாக்குறாரு. ஆனா மணி வேணான்ற மாதிரி நிறுத்திடுறாரு. நமக்காக மணி காரை வித்திருக்காருன்னு அப்பாக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் பில்ல பே பண்றதுக்காக வராரு. என்ன உங்களோட அப்பாவை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஆஷா கேக்குறாங்க. காசு விஷயமா நிறைய இடத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆஷாக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. தங்கச்சியோட பெட்டுக்கு பக்கத்துல வேற ஒரு பெரிய ஒரு பேஷண்டா இருப்பாரு. ஈர என்ன பண்றாருன்னா அவர் கூட சேர்ந்த மாதிரி செஸ் விளையாடுறாரு. ஈருக்கு சரியா விளையாட தெரியாதுல்ல, என்ன மூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை பார்த்துலாம் சொல்றாரு. இப்ப தங்கச்சியோட கண்ணுல அசைவுலாம் வருது. இப்ப கை மூலியமா இந்த மூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால டாக்டரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் கேர்ள் ஃபிரெண்டும் நடுவுல பாத்துக்கிறாங்க. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் சரியாவே இவர்கிட்ட பேச மாட்டாங்க. கேர்ள் ஃபிரெண்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம்னு நினைக்கிறாரு. அதனால அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜாபை வாங்கிடலான்றதுக்காக சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்றாரு. அப்படி இன்டர்வியூக்காக இவர் வந்திருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அட்டன் பண்ணி பேசுறாரு. தங்கச்சி சீரியஸா இருக்காங்க, உடனே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் இன்டர்வியூலாம் தேவையில்ல, தங்கச்சியை பார்க்க போனோன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கும் தகவல் வந்துருது. உடனே போறதுக்காக மணியை கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அப்பாக்கு கார் சரியா ஓட்ட தெரியாது. இப்ப நம்மளே தான் போய் ஆகணும்ன்ற ஒரு நிலைமை வந்துருது. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க போல, அதனால தான் இவர் இவ்வளவு பயப்படுறாரு. இந்த பில்ல முதல்ல பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 17,000 ரூபாய் பில் வந்திருக்கும். இவரும் உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி ஹெல்ப்லாம் கேட்கிறாரு. ஏற்கனவே நிறைய தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்றாரு. இப்ப மணி இருக்கார்ல, பில்லாம் நான் பே பண்ணிக்கிறேன், முதல்ல பொண்ணை போய் பாருன்ற மாதிரி இவரை வேகமா இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆஷாவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை இப்ப பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணோட செலவுக்காக அலையிறேன்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம பொண்ணுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்குமா, நீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கூட உங்க பொண்ணுக்கு பக்கத்துல உங்களால உட்கார முடியலன்னு சொல்றாங்க. இப்பதான் இவருக்கும் இந்த விஷயம் புரியுது. நம்ம தேவையில்லாம ஓடிக்கிட்டே இருக்கோம், பொண்ணு நம்மளுக்கு பாக்குறதுக்கு கூட டைம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அதெல்லாம் யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. அப்பவும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. தங்கச்சியை பார்த்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப செந்தில் நேர்ல வந்து இவருக்கு நன்றி எல்லாம் சொல்றாரு. உங்க பையன் எங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்களை பார்க்க சங்கடப்பட்டுட்டு வெளியே இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவரும் வெளியே வந்து விவேக்க மீட் பண்றாரு. அதையே நினைச்சிட்டு இருக்காத, நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விவேக் கார்ல கிளம்பும் போது கரெக்டா பிளெஸி ஓடி வந்து இவரை பிடிக்கிறாங்க. சொல்ல நினைச்ச விஷயத்தை இவரை பார்த்து சொல்லிடுறாங்க. தங்கச்சியோட பர்த்டே வரப்போது, அங்கிருந்து வந்து பாடுவாங்க. ஆனா அதோட எட்ட ஹாரிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பாடினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. அவரும் வரதா சொல்லிடுறாரு. இவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஈரின் அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பையனால தான் என்னோட பொண்ணு நியூசிலாந்துக்கு போறத தள்ளி போட்டுட்டு இருக்கா, நீங்க தான் உங்க பையனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதனால தான் பையன் நியூசிலாந்து போனோம்னு சொன்னானா அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி பிளெஸி சொல்றாங்க. இந்த குடும்பத்தோட அவனை லாக் பண்ணியே நம்ம வச்சிருக்கோம்ப்பா, அவனுக்கும் நிறைய ஆசைலாம் இருக்கும்ல, போக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்பாவும் பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப லவ் மேட்டரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஈர என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுப்பா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீயும் நியூசிலாந்துக்கு கிளம்பி போனா அது எப்படி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அப்பா போக சொல்றாருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. பிளெஸி ஸ்கேட்டிங் பண்ணாலே அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது இல்ல. இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம்லாம் தந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ண விடுறாரு.
இந்த தங்கச்சியோட பர்த்டே வந்துருது, அவங்க வருவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. சார் வேற ஒரு ப்ரோக்ராம்க்கு போயிட்டாரு, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. மணி டைலாக் மட்டும் சொல்லும் போது வேஷம் கெட்டி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொன்னால, அத பண்ணா என்னன்ற மாதிரி மணி கேக்குறாரு. இப்ப அந்த கெட்டப்க்கு மாறிடுறாரு. அந்த பொண்ணு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நார்மலா இருந்தா எப்படி ரசிப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்டே இப்ப லைட்டா மூவ்மெண்ட்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பவும் போறதுக்கு முன்னாடி ஆஷா கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஆஷா இருக்க மாட்டாங்க. யாரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் லைட்டா அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காருல, சின்ன பொண்ணை கூப்பிட்டு இவரோட ஊருக்கே போயிடலாம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பெரிய பொண்ணு மேற்கொண்டு இங்க படிக்கிறதா சொல்லுவாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்திருப்பாரு. அப்பா ரொம்ப வருஷம் இங்க தானே இருந்தாரு, இந்த இடத்தை விட்டு போறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இடத்தை விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல அந்த ஆசை விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பால்கனில அந்த சின்ன பொண்ணை உட்கார வச்சு பக்கத்துல செஸ் போர்டை வச்சிருக்காங்க. அந்த ரப்பர் மட்டும் சாஞ்சிருக்கு. அந்த பொண்ணும் பொறுமையா அதை நிமித்திடுறா. இதெல்லாம் பிளெஸி கவனிக்கிறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.